யமுனாவுக்கு எப்போதுமே சதீஷோட ஞாபகமா தான் இருந்துச்சு. அவளால சரியா படிக்க முடியல, தூங்க முடியல, எந்த வேலையுமே செய்ய முடியல. சதீஷோட நினைப்பாவே தான் இருந்தா. ஒரு நாள் யமுனா நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கிறப்ப யாரோ அவ பக்கத்துல வந்து உக்காண்ட மாதிரி அவளுக்கு ஃபீல் பண்ணுச்சு. இன்னைக்கு நான் உங்களுக்கு அமானுஷ கதையை தான் சொல்ல போறேன். ஆனா இது உண்மையா நடந்த சம்பவம். யமுனா பாத்தீங்கன்னா யாருக்கிட்டயுமே அவளை சீக்கிரத்துல பேசி பழகக்கூடிய கேரக்டர் கிடையாது. இவங்களுக்கு ரெண்டே ரெண்டு பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான் இருந்தாங்க. ஒன்னு சதீஷ், இன்னொன்னு வந்து பூஜா. இவங்க ரெண்டு பேரு கூட தான் இவங்க வெளியே போறது, படம் பார்க்க போறது, சாப்பிட போறது, டைம் ஸ்பெண்ட் பண்றது, எதுவா இருந்தாலும் ஷேர் பண்றது இவங்க ரெண்டு பேரு கூட தான். ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே இவங்களோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட். ஒன்னாதான் படிச்சாங்க, ஸ்கூல் முடிச்சாங்க, அதுக்கப்புறம் ஒன்னாதான் ஒரே காலேஜுக்கு போனாங்க. ஒரே காஸ் தான் இவங்க மூணு பேருமே எடுத்தாங்க. இவங்க மூணு பேர்த்தோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லாவே தெரியும். ஏன்னா இவங்க எல்லாருமே ஒரே ஏரியா தான். ஆனா பக்கத்து பக்கத்து தாமான். யமுனோட இன்னொரு ஃப்ரெண்ட் பூஜா பாத்தீங்கன்னா அவளு கிட்டத்தட்ட யமுனோட கேரக்டர் மாதிரி தான். யாருக்கிட்டுமே அவளை சீக்கிரத்துல நெருங்கி பழக மாட்டா, ரொம்ப பேசிக்க மாட்டா. பட் எதுவா இருந்தாலும் யமுனா கிட்டயும் சதீஷ் கிட்டயும் தான் அவ சொல்லுவா. ஆனா சதீஷோட கேரக்டர் பாத்தீங்கன்னா அவன் கொஞ்சம் வியர்டான கேரக்டர் கூட சொல்லலாம். ஏன்னா அவனுக்கு ஆளுங்களை பயமுறுத்தி பாக்குறதுல தனி சந்தோஷமே இருக்கு. எப்போதுமே ஆளுங்களை பயமுறுத்திக்கிட்டு இருப்பான். சின்ன வயசுல இருந்து அப்படிதான். ஏதாவது ஒரு அதிர்ச்சி மூட்டக்கூடிய விஷயம் தான் அவன் அதிகமா செய்வான். அதனாலேயே ஸ்கூல்ல டீச்சர் அவனை நிறைய வாட்டி கண்டிச்சிருக்காங்க. அவங்க அப்பா அம்மாவும் நிறைய வாட்டி சொல்லியிருக்காங்க. ஆனா அவன் கேட்ட பாடு கிடையாது. யமுனாவும் பூஜாவும் நிறைய வாட்டி அட்வைஸும் பண்ணி அவன் கேட்கிற மாதிரி தெரியல. சில நேரத்துல அவன் ஆளுங்களை இந்த மாதிரி பயமுறுத்துறனால இல்ல அதிர்ச்சி மூட்டுற மாதிரி சில விஷயம் செய்யறனால அதனாலேயே வந்து விபரீதத்துல போய் முடிஞ்சிருக்கு. நிறைய வாட்டி அவங்க அப்பா அம்மா வந்து இவனாலேயே நிறைய பிரச்சனைய சந்திச்சிருக்காங்க. சரி, வளர வளர எல்லாம் சரியாயினும் பாட்டா. ஆனா இருக்க இருக்க சதீஷோட குறும்புத்தனம் சேட்டை அதிகமாகிக்கிட்டு தான் இருந்துச்சு. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா இவங்க மூணு பேரும் உட்காந்து எக்ஸாம் டைம்ல படிச்சுட்டு இருக்கிறப்ப திடீர்னு அவனுக்கு நெஞ்சு வலிக்குன்னு சொல்லிட்டு மயக்கம் போட்டு விழுந்துட்டான். இவங்க ரெண்டு பேரும் பயந்தே போயிட்டாங்க. தண்ணி தெளிச்சு எழுப்பி பாக்குறப்ப சிரிச்சுக்கிட்டே எந்திரிச்சான். ஏன்டா அந்த மாதிரி பண்றேன்னு கேக்குறப்ப சும்மாதான் போர் அடிச்சது, எவ்வளவுதான் படிக்கிறது, ஒண்ணுமே மண்டையில ஏறல, அதனாலதான் நான் மயக்கம் போட்டு உழுவுற மாதிரி நடிச்சேன், நீங்களும் நம்பிட்டீங்க பாத்துட்டீங்களா, நல்லா இருக்கல அப்படி சொல்றப்ப வந்து இவங்க ரெண்டு பேத்துக்கு கோவம் தான் வந்துச்சு. இந்த மாதிரி விளையாண்டுகிட்டு இருக்காத, அப்படி உனக்கு ஒருவேளை உண்மையிலே நடந்தா கூட நாங்க கண்டுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் எந்திச்சு போயிட்டாங்க. இவன் வந்து கிட்டத்தட்ட ஒரு அட்டென்ஷன் சீக்கர் மாதிரி. இவன் இருக்கிற இடத்துல வந்து எல்லாரும் அவனை கவனிக்கணும், எல்லாரும் அவனை பாக்குறதுக்காக அவன் எந்த பைத்தியக்காரத்தனமான வேலை கூட அவன் செய்வான். சோ சதீஷ் வந்து இப்படிதான் அந்த மாதிரி நோண்டிக்கிட்டு மத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு சில நேரத்துல வந்து அவன் பண்ற காரியத்தை பார்த்தா அவங்க ரெண்டு பேத்துக்கு இரிட்டேட்டிங்கா தான் இருக்கும். பட் என்ன பண்றது, கூட்டாளியே ஆச்சு. சில நேரத்துல நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ல கூட யாராவது ஒரு ஆள் இந்த மாதிரி இருப்பாங்க. ஆனா இருந்தாலும் நம்மளுக்கு அவங்களை அவாய்ட் பண்ண மனசு வராதுல. அதே மாதிரிதான் பூஜாவுக்கும் யமுனாவுக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு நாள் என்ன ஆச்சுன்னா இத கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சு ஒருவேளை அவனுக்கு வந்து ஏதாவது மென்டலி பாதிக்கப்பட்டிருக்கான். நான் என்ன ஆச்சுன்னா நீங்களே கேளுங்க. அன்னைக்கு வந்து அவனோட பர்த்டே. ஸோ பூஜாவும் யமுனாவும் கேக் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்திருந்தாங்க அவனுக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. கரெக்டா 12 மணிக்கு. ஸோ அவங்க அப்பா அம்மா வந்து அது வரைக்கும் அவனை விஷ் பண்ணல. அன்னைக்கு வந்து வேணும்னே அவங்க அப்பா அம்மா வந்து அவங்ககிட்ட சண்டை போட்டுட்டு பேசாம இருந்தாங்க. சரி 12 மணிக்கு அவனுக்கு வந்து சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மாவும் கிஃப்ட் எல்லாம் வாங்கி வச்சுட்டாங்க. அவனுக்கு தெரியாது இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் வந்து கொடுக்க போறாங்கன்ட்டு. ஸோ அன்னைக்கு அவன் நைட்டு வந்து அவன் வீட்டுல தான் இருந்தான், ரூம்ல தான் இருந்தான். ஸோ யமுனாவும் பூஜாவும் கால் பண்ணி பார்த்து அவன் ஆன்சர் பண்ணல. அப்ப அவங்க நேரா வீட்டுக்கே வந்துட்டாங்க. வீட்டுக்கு கேக் வாங்கிட்டு வந்த கையோட எங்க சதீஷ் கேட்டோம்னா உள்ளதான் இருக்கான்னு. ஸோ இவங்க போய் கதவை தட்டி இருக்காங்க. ஸோ கேக்ல வந்து கேண்டல் எல்லாம் கொளுத்தி ஓகே அவனை சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்க 4 பேருக்குள்ள பேசிட்டு வந்து மெதுவா கதவை தட்டி இருக்காங்க. இவன் கதவை திறக்கவே இல்லை. ரொம்ப நேரம் தட்டி 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 கதவு திறக்கல. இவங்க அப்பா அம்மாவுக்கு ஒண்ணும் புரியல. டி ஏன்டா கோவமா இருக்க, கதவை திறடா, டே பரவாயில்லடா விடுடா, கதவை திறடா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா விஷ் பண்ணல. கையில தான் கேக் இருக்குல்ல, அவன் கண்டிப்பா கதவை திறப்பான். சரிடா அப்பா அம்மா மேலதான் தப்பு இருக்கு, சாரிடா, அடி கதவை திறறான்னு. அப்போ பூஜாவும் தட்டுறா, யாரு யமுனாவும் தட்டுறா. அவன் கதவை திறக்கவே இல்லை. என்னடா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு கதவை திறக்கலன்னு சொல்லிட்டு அப்புறம் கீழே பார்த்திருக்காங்க. கீழே வந்து என்னமோ காலில் வந்து ஏதோ ஒட்டுற மாதிரி இருந்திருக்கு. என்னடா சொல்லிட்டு நல்லா உத்து பாக்குறப்ப ரூம்ல இருந்து ரத்தம் வந்திருக்கு. இவங்களுக்கு உடனே பயமாயிருச்சு. ஐயோ இவன் ஏதாச்சும் பண்ணிக்கிட்டான்னு சொல்லிட்டு வேகமா தட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க எல்லாருமே பயந்துட்டாங்க. வேகமா தட்டிட்டு ஐயோ அங்கிள் நீங்க போயிட்டு ஏதாவது திறக்கிறதுக்கு எடுத்துட்டு வாங்க, சீக்கிரம் ஏதாவது எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு இவரும் எடுத்துட்டு வந்து திறக்கிறாரு கஷ்டப்பட்டு. அப்பயும் அவன் கதவு திறக்கவே இல்லை. வேகமா தட்டி 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 அந்த கதவை ஒரு வழியா உடைச்சே திறந்துட்டாங்க.
திறந்து பார்த்தா அவன் மயக்க நிலையில கீழே படுத்து கிடக்குறான், கையில இருந்து ரத்தம் வடிஞ்சிட்டு இருக்கு. அதை பார்த்தோன்னே அவங்க 4 பேரும் பயந்து போய், டேய் என்னடா பண்ணிட்டு, ஏன்டா இந்த மாதிரி பண்ண சொல்லிட்டு அவனை தூக்குறப்ப வந்து திடீர்னு அவன் சிரிச்சுட்டு எந்திரிச்சா எப்படி இருக்கும்? அவங்க 4 பேருமே அந்த பதட்டத்துல வேர்த்து விறுவிறுத்து போய் அவனுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி தூக்குறப்ப திடீர்னு சர்ப்ரைஸ், நீங்க என்ன சர்ப்ரைஸ் பண்ண பாத்தீங்களா, நான் பாத்தீங்களா உங்களை சர்ப்ரைஸ் பண்ணிட்டு அப்படி சொன்னா யோசிச்சு பாருங்க, அந்த இடத்துல யாரா இருந்தாலும் கொலை வெறி வராது. இவங்க 4 பேருக்குமே சரியான டிசப்பாயிண்டட் ஆயிருச்சு. இவங்க அப்பாவும் பர்த்டே அதுமா பார்க்காம அரைஞ்சிட்டாரு கண்டிப்பா. ஏன்னா எல்லாருமே பதறிட்டாங்க. கதவை உடைச்சிட்டு அவன் உள்ள போய் பாக்குறப்ப வந்து அவன் அந்த மாதிரி கடக்கிறப்ப வந்து இவங்க நினைச்சுக்கிட்டாங்க அவன் கையை அறுத்துக்கிட்டானு. கடைசியில பார்த்தா அது வந்து கோழியோட ரத்தம். அதோட வந்து பூஜாவும் யமுனாவும் கோச்சுக்கிட்டாங்க, கேட்க வெட்டாம அவங்க போயிட்டாங்க. அவங்க அப்பா அம்மாவுக்கும் வந்து ரொம்ப டிசப்பாயிண்டட் ஆயிருச்சு. இவன் ஏன் இந்த மாதிரி பண்றான், ஏன் இந்த மாதிரி பதற வைக்கிறான் அப்படியே சொல்லிட்டு இவங்களுக்கும் ரொம்ப வருத்தமாயிருச்சு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு இவன் ரூம் எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு அப்புறம் அவங்க அப்பா அம்மா கிட்ட வந்து நார்மலா வந்து பேசினான். மச்சான் அவன் வந்து எப்படின்னா, ஓகே அவங்களாம் கோச்சுக்கிட்டாங்க, நம்ம போய் ஏதாவது சமாதானப்படுத்தணுமே, அந்த மாதிரிலாம் கிடையாது. அவங்க வந்து ஒரு மாதிரி வருத்தத்துல இருக்காங்க தெரியுது. அவன் வந்துட்டு பரவாயில்லம்மா, நான் சும்மா விளையாட்டுக்கு தானே பண்ணேன், நான் ஒன்னும் பெருசா எடுத்துக்கல, நீங்களும் பெருசா எடுத்துக்காதீங்க, சரி நான் வெளியே போயிட்டு வரேன். பூஜாவும் யமுனா வேற கோச்சுக்கிட்டா, நான் போய் அவங்கள சமாதானப்படுத்தணும்னு சொல்லிட்டு அவன் வெளியாயிட்டான். அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து அப்பவே கொஞ்சம் சந்தேகம் வர கிளம்பிடுச்சு. ஏன்னா இவன் செய்யற இந்த ஒவ்வொரு காரியத்தை பாக்குறப்ப வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கு. நாளைப்பிட்ட இவன் இன்னும் என்னென்ன செய்வானோன்ற அந்த பயம், பதட்டம், அதே சமயத்துல வருத்தமும் அவங்களுக்கு ரொம்பவே இருந்துச்சு. இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் ஒரு வாரம் இவங்க 2 பேரும் பேசாம இருந்தாங்க. அதுக்கப்புறம் இவன் எப்படியோ கெஞ்சு கூத்தாடி திரும்ப பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இது வந்து புதுசு கிடையாது, அவங்க சின்ன வயசுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க அவன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறத. இப்படியே கொஞ்ச நாள் போய்கிட்டு இருந்துச்சு. காலேஜ்ல இதே மாதிரி செட்டப் பண்ணிக்கிட்டு இருந்தான். அந்த நேரத்துல ஒரு புது ஃப்ரெண்ட் குரூப் வந்து இவங்க கூட ஜாயின் பண்ணாங்க. மொத்தம் 5 பேர். இந்த 5 பேருமே வந்து ஒன்னா வெளியே போறது, சாப்பிட போறது, படம் பார்க்க போறது, கிளப்பிங் போறது. இவங்க 5 பேருமே திக் ஃப்ரெண்ட். ஸோ இந்த 5 பேரும் என்ன பண்ணாங்க, இவங்க குரூப்ல வந்து சதீஷையும் சேர்த்துக்கிட்டாங்க. ஸோ சதீஷும் வந்து அவங்க கூட வெளியே போக ஆரம்பிச்சான். படம் பார்க்க போனாங்க, கிளப்பிங் போனாங்க. எங்க போனாலும் 6 பேருமே ஒன்னா வெளியே வாங்க. அந்த நேரத்துல யமுனாவும் பூஜாவையும் அப்படியே அவன் கழட்டி விட்டுருவான். இவங்க 6 பேர் கூட ஜாயின் பண்றதுனால யமுனா கூடயும் பூஜா கூடயும் அவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ற கிடையாது. கால் பண்ணாலும் சரியா ஆன்சரும் பண்ண மாட்டான். ஆரம்பத்துல யமுனாவுக்கு கொஞ்சம் டவுட்டா இருந்துச்சு. ஏன்னா சதீஷோட பிஹேவியர் கொஞ்சம் கொஞ்சமா மாற கிளம்பிடுச்சு. எப்போதும் அவன் வந்து யமுனா கூடயும் பூஜா கூடயும் பேசுவான். அவங்க கூட தான் வெளியே போறது, டைம் ஸ்பெண்ட் பண்றது எல்லாமே. போன் அடிச்சா கூட உடனே ஆன்சர் பண்ணிடுவான். ஆனா எப்ப இந்த குரூப் கூட ஜாயின் பண்ணானோ அதுல இருந்து இவங்க கிட்ட இருந்து பேச்சுவார்த்தை கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சது. யமுனா பூஜாவும் அப்பப்ப கேட்பாங்க, இல்ல நான் இப்ப இவங்க கூட இருக்கிறேன், இரு நான் ஃப்ரீயா இருக்கிறப்ப கண்டிப்பா உனக்கு கால் பண்றேன், நீ இப்ப எங்க இருக்க, என்ன பண்ணிட்டு இருக்க அப்படி கேட்டுட்டு அதுக்கப்புறம் அவன் போனை வச்சிருவான். திரும்ப அடிக்கிறேன்னு சொல்லுவான், ஆனா அடிக்க மாட்டான். சோ இப்படியே கொஞ்ச நாள் போய்கிட்டே இருந்துச்சா. ஒரு நாள் என்னாச்சுன்னா, அந்த 5 பேரும் கிளப்பிங் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிறப்ப பைக்கை வேகமா ஓட்டிட்டு இவங்க 6 பேருமே வந்துட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல சதீஷ் வந்து விளையாட்டுத்தனமா கிட்ட வந்து பயமுறுத்திக்கிட்டு இருந்தான். அந்த நேரத்துல அந்த 5 பேத்துல இருக்கிற ஒருத்தன் தவறுதலா போயிட்டு டிவைடர்ல இடிச்சு கீழே சரிச்சுக்கிட்டே போய் விழுந்துட்டான். அதை பார்த்த இந்த 4 பேருக்குமே வந்து தூக்கி வாரி போட்டுருச்சு. ஐயோ என்னாச்சோ ஏதாச்சோன்னு சொல்லிட்டு கிட்ட போய் பாக்குறப்ப அவனுக்கு கை கால்லாம் சரிஞ்சிருச்சு. அதை பார்த்த கையோட உங்க 4 பேருக்கு சரியான கோவம். உடனே சதீஷை திட்டி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவனை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கும் கொண்டு போனாங்க. அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் சதீஷ் கூட இவங்க 5 பேருமே பேசுறதே நிப்பாட்டிட்டாங்க. அவனோட ஃப்ரெண்ட்ஷிப்பை அப்படியே கட் பண்ணிட்டாங்க. அந்த குரூப்லயே அவனை சேர்த்துக்கிறது கிடையாது. இவங்க எல்லாருமே ஒரே காலேஜ் தான். ஆனா காலேஜ்ல நேரா பாத்துக்கிட்டா கூட அவங்க தெரியாத மாதிரி போயிருவாங்க. இந்த விஷயத்த யமுனாவும் பூஜாவும் நோட் பண்ணி சதீஷ் கிட்ட கேட்கிறப்ப, தெரியல அவனுங்க என்கிட்ட பேசல, அதுக்கு நான் என்ன பற்று சொல்லிட்டு யமுனா கிட்ட போய் சொல்லி அந்த விஷயத்த அப்படியே அவன் மறைச்சிட்டான். அதுக்கப்புறம் அவன் எப்போதும் போல யமுனா கூட பூஜா கூட சேர்ந்து சுத்திக்கிட்டு இருந்தான். ஆனா இதை பார்த்து இந்த 5 பேருக்கு சரியான ஆத்திரம். ஏன்னா இவ்வளவு விஷயம் பண்ணியும் கொஞ்சம் கூட ஒரு கில்ட்டி ஃபீலும் இல்லை. அவன் கிட்ட வந்து சாரியும் கேட்கல. அன்னைக்கு ராத்திரி அவன் பைக்ல அந்த மாதிரி சரிஞ்சு விழுறப்ப வந்து இவன் அதை பார்த்து ரசிச்சிருக்கான். அவன் வந்து ஹெல்ப் கூட பண்ண கிடையாது. இதை பார்த்தா அந்த 5 பேருக்குமே வந்து ஒரு ஷாக். இவன் என்ன ஒரு சைக்கோவா, ஏன் இப்படி பிஹேவ் பண்றான்னு. அதுக்கப்புறம் இந்த 5 பேருமே சும்மா சதீஷை பாக்குற இடம் எல்லாமே வம்பு பண்ணிக்கிட்டு சண்டை போட ஆரம்பிச்சாங்க. இதை பார்த்த யமுனாவுக்கும் பூஜாவுக்கும் சந்தேகம் வந்துச்சு. என்னாச்சு, நீங்க எல்லாரும் நல்ல ஃப்ரெண்டா தானே இருந்தீங்க, இப்பயே சும்மா சண்டை போட்டுக்கிறீங்கன்னு சொல்லி கேட்கிறப்பதான் அப்பதான் பூஜாவுக்கும் யமுனாவுக்கும் தெரிய வந்துச்சு சதீஷ் இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிருக்கான்னு. இதை கேள்விப்பட்ட கையோட யமுனாக்கும் பூஜாக்கும் சரியான ஆத்திரம். அவங்க 2 பேருமே சதீஷை ஏசிட்டாங்க. ஆனா சதீஷ் வந்து என்ன சொன்னானா, என் மேல எந்த தப்பும் இல்ல, நான் எப்போதும் போல விளையாண்டுகிட்டு ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனா எனக்கு என்ன தெரியும் அவன் போயிட்டு அந்த மாதிரி விழுவான்ட்டு. அதுவும் இல்லாம நான் ஒன்னும் வேணுமலே செய்யல,
சும்மா அவனை பயமுறுத்தினேன். ஆனா அவன் ரோட்டை பார்க்காம நேரா டிவைடர் போய் இடிச்சிட்டு எங்கேயோ போய் விழுந்துட்டான். நான் என்ன பண்றது சொல்லி கேக்குறப்ப அப்ப கூட யமுனாக்கும் பூஜாக்கும் சரியான ஆத்திரம். இப்ப கூட உன் மேல தப்பே இல்லைன்னு தான் நீ சொல்றியா? நீ கொஞ்சம் கூட திருந்துற மாதிரி தெரியல. உனக்கு எவ்வளவு எக்ஸ்கியூஸும் கொடுத்தாச்சு, அப்பயும் நீ இப்படிதான் இருக்க. இதுக்கப்புறம் நாங்க 2 பேருமே உங்ககிட்ட பேச மாட்டோம்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. ஆனா சதீஷ் என்ன நினைச்சுக்கிட்டேன்னா, இப்ப கோச்சுக்குவாங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு போய் சமாதானம் பண்ணா கண்டிப்பா வந்து பேசுவாங்கன்னு தான் அவன் நினைச்சான். ஆனா அவங்க கடைசி வரைக்கும் அவங்க கிட்ட பேசவே இல்லை. கிட்டத்தட்ட 2 மாசமா அவங்க கிட்ட பேசாமே இருந்தாங்க. அவனும் பார்த்தான், என்னடா இதுங்க ரெண்டும் ரொம்ப பண்ணுதுங்களே சொல்லிட்டு வீட்டு முழுக்க போய் நின்னா அவங்க கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்ணா இவங்க 2 பேருமே பேசுறதுக்கு தயாரா இல்ல. நீ என்னைக்கு மாறுறியோ அப்பதான் நாங்களே வந்து உங்ககிட்ட பேசுவோம், அது வரைக்கும் நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன்னு சொல்லிட்டு யமுனாவும் பூஜாவும் போயிட்டாங்க. சதீஷ் வந்து அவங்க அந்த மாதிரி சொல்லிட்டு போனனால அவன் பெருசா எடுத்துக்கல. ஏன்னா சின்ன வயசுல இருந்து இவங்க 2 பேருமே இந்த மாதிரி ஒரு விஷயம் தான் பண்ணுவாங்க. அவன் ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டா 2-3 நாளைக்கு பேச மாட்டாங்க. அதுக்கப்புறம் அவன் வந்து பேசினா பேசிடுவாங்க, இல்ல இவங்களே போய் பேசுவாங்க. ஆனா இந்த வாட்டி பூஜாவும் யமுனாவும் ஒரு முடிவு பண்ணாங்க. என்ன நடந்தாலும் இதுக்கப்புறம் அவன்கிட்ட நம்ம பேசக்கூடாது. அவன் திருந்துற வரைக்கும் எத்தனை நாள் ஆனாலும் சரி, எத்தனை மாசம் ஆனாலும் சரி, அவன் திருந்தினாதான் நம்ம 2 பேரும் போய் அவன்கிட்ட பேசணும்னு இவங்க 2 பேருமே முடிவு பண்ணாங்க. அதனாலேயே கிட்டத்தட்ட 2 மாசமா அவனை அவாய்ட் பண்ணாங்க. அவனும் வந்து பேசினாலும் ட்ரை பண்ணுவான், ஆனா இவங்க 2 பேரும் பேச மாட்டாங்க. என்னென்னமோ கன்வின்ஸ் பண்ணுவான், அவங்க தெரியாத மாதிரி போயிடுவாங்க. போன் அடிச்சாலும் ஆன்சர் பண்ண மாட்டாங்க. அவனும் என்னென்னமோலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டான். ஆனா அவங்க 2 பேருமே பேசுற மாதிரி தெரியல. அதே சமயத்துல இவங்க 2 பேத்துக்கு வருத்தம் தான். ஏன்னா சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் இல்லையா? என்னதான் சண்டை போட்டாலும் 2-3 நாள் கழிச்சு சேர்ந்துக்குவாங்க. ஆனா இந்த வாட்டி 2 மாசம் ஆயும் அவங்க முடிவுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. முதல்ல அவன் திருந்துட்டோம், அதுக்கப்புறம் அவங்ககிட்ட பேசலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ணலான்னு இவங்க 2 பேரும் எடுத்த முடிவுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. அதுக்கப்புறம் சதீஷ் வந்து சரியா காலேஜ்க்கு வர்றது கிடையாது, கிளாஸ் ஒழுங்கா அட்டென்ட் பண்ண கிடையாது. ஏன்னா இவங்க 2 பேர் தான் சரியா பேசலையே. சோ அதனால அவன் கிளாஸுக்கு வர்றதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணா. அப்பயாச்சும் அவங்க 2 பேரும் வந்து பேசுவாங்களான்னு. ஆனா அப்ப கூட ஏன் நீ கிளாஸுக்கு வரல, என்ன ஆச்சுன்னு ஒரு மெசேஜ் கூட அவனுக்கு அனுப்ப கிடையாது. இப்படியே கொஞ்சம் வாரம் போனுச்சு. கிட்டத்தட்ட 3 மாசமாச்சு. பூஜாவுக்கு வந்து மனசு கேட்கல. அவ யமுனா கிட்ட வந்து என்ன சொன்னானா, பரவாயில்லடி, இவ்வளவு நாள் வந்து நம்ம ஃப்ரெண்டு கூட பேசாம இருந்துட்டோம். என்னதான் இருந்தாலும் அவன் நம்ம ஃப்ரெண்டு இல்லையா? அவனுக்கு நம்மளை விட்ட வேற யாரு இருக்கா? நம்ம எப்போதும் சண்டை போடுவோம், ஆனா 3 நாள் 4 நாளுக்குள்ளால நம்ம சேர்ந்துக்குவோம். ஆனா இந்த வாட்டி 3 மாசத்துக்கு மேலே ஆச்சு. நம்ம அவனை பனிஷ் பண்ணது போதும். எனக்கு என்னமோ அவன் தெரிஞ்சிட்ட மாதிரி தான் தெரியுது. கொஞ்ச நாள் பாரு, அவன் சேட்டையே செய்யறதில்ல. அது மட்டும் இல்ல, இப்ப அவன் கிளாஸுக்கு சரியா வர்றதில்ல. எனக்கு என்னமோ ஒரு மாதிரி கில்ட்டி ஃபீலா இருக்குடி. பேசாம அவனுக்கு கால் பண்ணுன்னு சொல்லி பூஜா கேக்குறப்ப யமுனா முடியவே முடியாது, அவன் திருந்துட்டோம், அதுக்கப்புறம் அவன்கிட்ட கால் பண்ணி நானே பேசுறேன்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறப்ப யமுனாவோட செல்லுக்கு ஒரு கால் வந்துச்சு. யாரு கால் பண்றா சொல்லி எடுத்து பாக்குறப்பதான் தெரிஞ்சது சதீஷோட அம்மாவோட நம்பர்ல இருந்துதான் அவளுக்கு கால் வந்தது. ஆனா யமுனா அந்த காலை ஆன்சர் பண்ணவே இல்லை. பூஜா எடுக்க சொல்லியும் வேண்டாம், இது சதீஷா தான் இருக்கும், அவன் அவ்வளவு நாள் அடிச்சு பார்த்திருக்கா, நம்ம போன் எடுக்கல, இப்ப அவனோட அம்மாவோட நம்பர்ல இருந்து நம்மளுக்கு அடிச்சு பேசுறதுக்கு ட்ரை பண்றான் போல, வேண்டாம் நம்ம எடுக்க வேண்டான்னு. அதுக்கு பூஜா, இல்லடி ஏதாவது ஒரு எமர்ஜென்சியா கூட இருக்கலாம் இல்லையா, நீ கூடுன்னு சொல்லிட்டு அவ ஆன்சர் பண்ணி பேசுறப்பதான் தெரிஞ்சது சதீஷ் இறந்துட்டான்னு.